திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் காண்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஹ்மான் கூற கேட்போம். ரஹ்மான், எப்பயுமே மழை பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லாம் இந்த பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், கோவிலுக்குள்ளே போக முடியாத மாதிரியான சூழல் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பயும் அது போன்ற ஒரு காட்சிகளையே பார்க்க முடிகிறது. முழு விவரங்கள் என்ன? உண்மைதான், நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு முறையும் மழை பொழிவு வரும்போதெல்லாம் இந்த பகுதியில் வெள்ளமானது இந்த அதிகரித்து அமரலிங்க கோவிலை சூழ்வது வழக்கமாக இருக்கிறது. இருந்த போதிலும் இது சரிவர கணிக்க முடியாத சூழலாகவே இருக்கும். இதன் காரணமாக நேற்றிரவு அதிகமான மழைப்பொழிவு இருந்த காரணத்தினால் அதிகாரிகள் பஞ்சலிங்க அருவிக்கும் அடிவார பகுதியில் உள்ள அமரலிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் பக்தர்கள் செல்லாதவாறு பார்த்து கொண்டார்கள். அந்த சூழ்நிலையில காலையில ஒரு மணி அளவில் வெள்ளப்பெருக்கானது திடீரென மீண்டும் அதிகரித்தது. அது கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்ந்தது, தற்பொழுது வரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வந்ததால் கோவிலுக்கோ பக்தர்களுக்கோ வேறு எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவாறு இருந்து கொண்டிருக்கிறது. மழைப்பொழிவு நிகழும் போதெல்லாம் இது போன்ற அருவியில் வெள்ளம் வருவது வாடிக்கையாக இருந்தாலும் அதிகாரிகள் அவற்றை கணித்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதால் அது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கோவிலானது அதிகமாக பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவும் இருப்பதால் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுகிறார்கள். மழை வெள்ளமானது வந்து கொடுக்கிறது. இருவரும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தகவல்களுக்கு நன்றி ரமான். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.